வாங்குவோம். ஆனால் ஒரு கரும்பு கொடுப்பாங்க, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ பச்சாச்சி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து 1 கிலோ வந்து அந்த அது பருப்பெல்லாம் போதுமானதாக இருக்கா? போதுமே எங்கே இருக்குது. நான் ஒரு நேரத்துக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து இந்த பருப்பு, இந்த முந்திரி, திராட்சை அதெல்லாம் இந்த போன வருஷம் எதுவுமே தரல. அவங்க எதுவுமே கொடுக்கல. அந்த பருப்பும் அரிசியும் கரும்பும் அதுதான் கொடுத்தாங்க. மிச்சது எதுவுமே தரல. இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கிருஷ்ணல் 10 லிட்டர் ஊற்றிக்கொண்டு இருந்தான். இல்லைம்மா, நீங்கள் அங்கே போய் நிற்கும் போது ஒன்னோட மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம். அவங்க பார்வைக்கு உங்களை எப்படி பார்ப்பாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு 64 வீடுக்கு ஒரு லைன் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்துடுவாங்க. சொசைட்டியில் உங்களுக்கு நல்லபடியாக நல்லா பார்க்குறாங்க. யாரோ தவறாக எதுவும் பார்க்குறதில்ல? இல்லை அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் இப்போ எங்களுக்கு தேவை ஒரு வீடு வசதி, ரோடு போடணும். எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்குது. ஆனால் அது உள்ள தண்ணி வந்து இப்போ வந்த மழையில் வந்து எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போனா முன்னா எதனா யாருனா ஒரு நடிகர் அது இதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாங்க, அரிசி பருப்பு எடுத்து வந்து கொடுப்பாங்க, துணிமணி எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒன்றுமே தரல. இந்த பொங்கல் பரிசுன்னு ஒன்று தராங்க இல்லையா? ஆமாம். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இந்த வருஷம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 1000 ரூபாய் தரமாட்டேன்னாங்க. தரமாட்டேங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. யாராண்ட போய் நின்று கேட்க முடியாது. அவங்க கொடுக்குறது நம்ம வாங்கிட்டு போயிடுறோம். ஓகே, இப்போ முதலமைச்சர் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்காரு. அவர்கிட்ட எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல முடியும்? நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களே சார். நாங்களும் இல்லாதப்பட்டவங்க, இருக்கப்பட்டவங்க இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பார்க்கணும். அப்படி தான் கேட்க முடியும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தராங்க இல்லையா? பொங்கல் பரிசு ஒரு 1000 ரூபாய் தரான்னு வச்சுங்க. கொடுக்கல, ஆனால் 1000 ரூபாய் தரான்னு வச்சுங்க. அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அந்த 1000 ரூபாயில்? அந்த 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம வீட்டு செலவுக்கு வாங்கிக்குவோம். அதான் வீட்டு செலவுனா என்னென்ன? வீட்டு செலவுக்குன்னா அரிசி, இது சாப்பாடாக்குறதுக்கு ஏதோ ஒரு மீன், ஒரு கறி, ஒரு சாப்பாடாக்குற அரிசி மாதிரி அதே அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் அது ஒரு 2 நாளைக்கு வாங்கி வச்சுக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் ருசியாக சாப்பிடுவோம். எனக்கு கை நிறைய காசு இருக்குதுல்ல, அதனால வாங்கி சாப்பிடுவோம். மிச்ச நேரத்துக்கு பட்டினியா எங்கேனா போய் யாரை கொடுத்ததா வாங்கி சாப்பிட முடியும்? இல்லாதப்பட்டவங்க எந்தம்மா நீ எதனா சாப்பிட்றியா அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த வர ஜனம் ஏதோ அவங்க நல்ல நாளைக்கு ஏதோ குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி வராங்க இல்லை, அவங்கெல்லாம் எதனா கொடுத்துறாங்க, சாப்பிட்டு படுக்கிட வேண்டியதா? ஓகே, இந்த 1000 ரூபாய் வச்சு இவ்வளோலாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த 1000 ரூபாய் இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டம் எப்படி இருக்கும்? மனசு கஷ்டம் தருது. போன பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த பொங்கலுக்கு எதுவுமே தரலையே. அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தான் கேட்க முடியும். எந்த அளவுக்கு இந்த பொங்கலுக்கு கஷ்டமாக இருக்கும்? எந்த பொங்கல் உங்களுக்கு கொண்டாடுற அளவுக்கு எப்படி கொண்டாட முடியாது. அந்த பொங்கல் அரிசி வச்சு இருந்துட்டா ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மனசு கஷ்டமோடு உட்காந்துக்குவோம். இருக்கப்பட்டவங்க சரி இருக்கணும்டா போடான்னு சொல்லி நின்றுடுவாங்க. சில பேர் என்ன பேசுவாங்க, இந்த அம்மா ஏன் இந்த மாதிரி கொடுக்கல, போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த கவர்மெண்ட்டில் தான் இந்த மாதிரி இருக்கும், எல்லா பேருக்கு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு பேசுவாங்க. சரி, ஓகேம்மா. இப்போ தமிழகத்தில் எவ்வளோ கட்சி இருக்குன்றது நீங்கள் சொல்ல முடியுமா? அதெல்லாம் தெரியாது. எதுவுமே தெரியாதுங்களா? ஓட்டுலாம் போடுவீங்களா? ஓட்டு போடுவோம். நம்ம இருக்கிற நேரத்துக்கு நம்ம எல்லாம் வாத்தியாருக்கு போட்டுக்கணும் இருந்தோம். எம்ஜிஆருக்கு போட்டுக்கணும். எம்ஜிஆர் சின்னம் என்ன சின்னம்? ரெட்டை இல்லை. ஆமாம். ஓகே, ஒரு ரெட்டை இல்லை இருக்குது. அப்புறம் உதயசூரியன் யாருது? அது உதயசூரன் ரெட்டையில தான் இருந்தது. அது அண்ணா கொடுத்தது யாருக்கு? முக்கசாலி தாத்தா அப்பாவுக்கு.